வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல்வேறு வகையான ஜாப் எல்லாமே பியூர்லி பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 18,500 அதிகபட்சம் 58,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஸ் எதுவும் கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 5 days மட்டும்தான் வந்து டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து இளநிலை உதவியாளருக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து போதும். கிட்டத்தட்ட 10 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18,500 அதிகபட்சம் 58,600 வரைக்கும் வந்து சேலரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 18,500 மட்டும் இல்லாமல் ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 23,000 பக்கமாக வந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கூர்கா அப்படிங்கிற போஸ்டிங். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17,900 கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 50,000 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பியூர்லி பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறனால உங்களுக்கு சேலரி அதிகமாக இருக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி போஸ்டிங் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து Group 4 சேலரி தான். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு Group 4 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அவங்க வாங்கக்கூடிய சேலரி உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எழுதாமையே வந்து இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கால்நடை பராமரிப்பாளர் திருவழகு அப்படிங்கிற போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய சன்னதி உடல் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். சமய நிறுவனங்களில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது தொடர்பாக பெரிய சன்னதி வீரபண்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய சன்னதி சேமக்களம் மற்றும் இதர வாத்தியங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இசை சம்மந்தப்பட்டதை வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தாயார் சன்னதி வீரவண்டி மற்றும் இதர வாத்தியங்கள் இது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் சேலரி பொறுத்த வரைக்கும் சேம் தான். அடுத்தது உதவி ஆணைப்பாகன், அடுத்தது சலவையாளர், கூட்டுபவர் அப்படிங்கிறதுலேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். 10,000 சேலரி ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 13,000 ஸ்டார்டிங்கே வந்து கிடைக்கும். எல்லாமே பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் இணை ஆணையாளர் செயல் அலுவலர் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் ஸ்ரீரங்கம் திருச்சி 620006 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். 25ஆம் தேதி வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.